अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू हसरत। சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சவுண்ட் கேக்குதா? அல்ஹம்துலில்லாஹ் கேக்குது ஹசரத். ஹாய். கடைசி கிளாஸ்ல படிச்ச விஷயத்த பேத்துட்டு ம். பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் பார்த்துட்டு தான் இருந்தேன், இப்பவும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். குட், நல்லா. வேற இப்ப எங்கிட்ட அடுத்த பகுதிக்கு நாங்க போவோம். அடுத்த பகுதி முக்கியமான ஜும்மா சூறாவும் அர் ரஹ்மான் சூறாவும். ம். நீங்க அப்படின்னு இல்லாம குர்ஆன்ல உங்களுக்கு அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத சூறாக்களையும் அதுல நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு டவுட் இருக்காது. அது ஒரு 5 ஓதி பார்த்தேன் ஹசரத். சரி, எந்த வசனத்தை எந்த இடத்துல பிரட்டினாலும் நீங்க டென்ஷன் ஆக வேண்டிய அல்லது கஷ்டப்பட வேண்டிய இஷ்யூ ஒன்றும் உங்களுக்கு இருக்காது. நீங்க தாராளமாக ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டே போகலாம். இன்ஷா அல்லாஹ் ஹசரத். இன்னைக்கு நான் பார்க்க போறது, இப்போ உங்களுக்கு எழுத்துக்கள் சொற்களாக ஓதுற சந்தர்ப்பத்துல ஓகே, அது உச்சரிப்போண்டே. ஆனா குர்ஆனை பார்த்து நாங்க ஓதுகின்ற சந்தர்ப்பத்துல நாங்க சரளமா ஓதணும். சரளமா ஓதுற மீனிங் என்ன? இடையில போயிட்டு பிழை திக்குதல், இல்லாம வேகமா ஓதுறது. ம். ஆஹ் வேகமாகங்கிறத விட திக்கக்கூடாது. திக்கி முட்டி மோதி குழம்பி பைத்திய ஒரு இடத்துல முட்டி மோதி நின்று அந்த மாதிரி ஓதக்கூடாது. அது ஓகே பிழை. ஹசரத், இன்ஷா அல்லாஹ். அதுக்கான ஒரு வழிகாட்டலை தான் நாங்கள் இன்றைக்கு பேச போறோம். அது தொடர்பான சில விஷயங்களை பார்ப்போம். சரி, குர்ஆனை பார்த்து சரளமாக ஓதுறதுக்கு எங்களுக்கு 2 உறுப்புகள் மிக மிக முக்கியம். கவனமா பார்த்து ஓதுறதுல ஒன்று எங்கட கண், இன்னொன்று எங்கட வாய். கண்ணாலையும் நாங்க ஓதணும், வாயாலையும் ஓதணும். Right? கண்ணால மட்டும் ஓதினாலும் பிரச்சனை, வாயால மட்டும் ஓதினாலும் பிரச்சனை. உதாரணத்துக்கு நீ கண்ணை மூடிக்கொண்டு வாயால ஓதினா மாத்திடுவோம். வேற எங்க சரி பார்த்து கொண்டு நீங்க ஓதினா மாட்டிக்கொள்ளும், பிழை விட்டுருவோம், வாய் பொழைச்சிடும். அதே மாதிரி நீ கண்ணால சரியா பார்த்து கொண்டிருக்கிறீங்க, ஆனா வாய் வேற எங்கேயோ வேற இடத்தையும் பேசி கொண்டிருந்தாலும் ஓதல்ல பிரச்சனை தான். பிழை இருக்கும். சரி, அப்போ இது ரெண்டும் எங்களுக்கு சரியான முறையில ஒரு தொடர்புல வந்தாதான் எங்களோட ஓதல் எங்களுக்கு வசனங்களை பிளவிடாம சரியான முறையில கொண்டு சேர்க்கும். இன்ஷா அல்லாஹ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எங்கட கண்ணிக்கு தானே கண். கண் எப்பையும் ஒரு எழுத்து முதலாவது பார்க்கணும். எங்கட வாய் என்ன செய்யணும் என்றால் அதை தொடர்ந்து அந்த எழுத்து அப்படியோ உச்சரிச்சு கொண்டே வரணும். இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த தொடர்பானது சரியான முறையில முழு வசனத்துக்குமே வந்தாதான் நாங்க எந்த ஒரு இடத்துலையும் மாட்டிக்கொள்ளாம அழகான முறையில திக்காம குழப்பம் இல்லாம எங்களோட ஓதலை நாங்க தொடர்ந்து கொண்டு வருவோம். Right? சரி, ஓகே இப்ப சார். பார்ப்போம். எழுத்துக்களாக இந்த 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 சார்ட்டை பார்ப்போம், உதாரணம் கொண்டு பார்ப்போம். இந்த வசனத்தை எடுங்க. இந்த வசனத்துல முதலாவது நீங்க ஈய என்று பார்த்து கொண்டு வர சந்தர்ப்பத்திலே பின்னால ஈயா என்றங்கிற வாய் அதை உச்சரிச்சு கொண்டே வரணும். சொல்லு. இந்த கேண்டு வார நேரத்துல என்ன, நீ கண் பார்வை என்ன செய்யணும், போயிடணும். அப்பதான் இடத்துல நிக்காமல் அப்படியே தொடர்ந்து நஅ்புதுவ எங்கட வாய் உச்சரிச்சு கொண்டு வரும். து என்றத்தை பார்த்துட்டு அப்படி நீக்கப்படாது. என்ன செய்யணும், கண் கண் மெது மெதுவாக அடுத்த லைன். போய்கொண்டே இருக்கணும். எங்கட வாயும் அதுக்கு நோக்கி வந்து கொண்டே இருக்கணும். இந்த ரெண்டு தொழிற்பாடும் சரியாக வந்துச்சு என்றால் எங்கட ஓதல்ல எந்த விதமான பிரச்சனையும் வராது. சரி, அப்படி என்றால் இப்போ ஒரு கேள்வி வரும். ஏண்ட ஓதல் ஏண்ட ஓதல்ல தவறுவிடக்கூடிய, திக்குதல் வரக்கூடிய அல்லது சரளமாக ஓத முடியாத காரணங்கள் என்ன என்ற ஒரு கேள்வி நாம் தெரியும். ஏன் எங்கட ஓதல் இடையில முட்டி மோதுது, சரளமாக வருது இல்ல, பேத்துட்டு பொல பொலையா எடுத்து தொங்கி கொண்டு நிற்கிறோம், இதுக்கான காரணம் என்ன என்றால் பின்வரக்கூடிய 4 முக்கியமான காரணங்கள் தான் அதற்கான மிக முக்கியமான காரணங்கள். அதுக்கு முன்னால நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். அடிப்படையில நாங்க வாசிக்கிறது எந்த ஒரு லாங்குவேஜா இருந்தாலும் சரி, எந்த ஒரு மொழியிலையும் நாங்க கண்ணால வாசிக்கிறதுக்கும் வாயால் வாசிக்கிறதுக்கும் இடையில பெரிய ஒரு நேர வித்தியாசம் உண்டு. அது தெரியுமா உங்களுக்கு? இப்ப நான் ஒரு பக்கத்தை அப்படி தந்து தெரியாது, அப்படியே கண்டினியூஸா ஓதணும்னு தெரியும்.
இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு பேஜ் தந்து இந்த பேஜ் நீ கண்ணால மட்டும் ஓதுங்கண்டா நீங்க ஃபாஸ்டா ஓதி முடிக்கலாம். மிச்சம் ஃபாஸ்டா ஓது. என் கண் தானே மட்டும் ஓது. கண் மட்டும் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் வாய் ஃபங்க்ஷன் ஆகாது. எனவே ஏன் வாயிட ஃபங்க்ஷனுக்கு ஸ்பீடாக இயலாது, மிச்ச நேரம் எடுக்கும் என்றால் உச்சரிப்புகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக ஏற்ற இறக்கங்கள் உச்சரித்தான் இருக்கும். எங்களுக்கு குறிப்பிட்ட உச்சரிப்பை பிடிச்சு கொள்ளையிலும். உதாரணத்துக்கு த ஒரு இடத்துல உச்சரிப்போம், பங்கிறது இன்னும் ஒரு இடத்துல நான் உச்சரிக்கணும். அதே மாதிரி ஹ என்றா ஒரு இடம், ஜ என்றா இன்னும் ஒரு இடம். இப்படி இடங்கள் மாறி மாறி மாறித்தான் எங்களோட வாயினுடைய உச்சரிப்புக்குரிய இடங்கள் வரப்போகுது. இதை நாங்கள் எதையும் கவனிக்காம அவசரமாக ஓதுனோம் என்றால் எங்களோட ஓதல் தெளிவில்லாத சரி. ஓதலாக, மயக்கமான ஓதலாக, சரியான ஓதல் வராத ஒரு ஓதலாக பேசிடும். இப்ப நாங்க பார்க்கணும் கட்டாயம் எங்களோட கண்ணினுடைய ஸ்பீட், ஓதல் ஸ்பீடானது, ஃபாஸ்ட் ஆனது, விசாலமானது, வேகமானது. வாயால் ஓதப்படக்கூடிய அந்த ஓதல் மிச்சம் ஸ்லோவானது, வேகம் குறைந்தது. அப்ப இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே. கண்ணால போற ஸ்பீடை நாங்க வாயால ஓதக்கூடிய அந்த ஸ்பீடுக்கு குறைச்சாதான் எங்களுக்கு அந்த ஓதலை சரியான முறையில பேலன்ஸ் பண்றதுக்கு முடியுமாக இருக்கும். ஹை. அப்படி என்றால் இப்ப நாங்க வருவோம். எப்ப எல்லாம் எங்களோட ஓதல் சரளமாக வராது என்று சொன்னால் பின்வரக்கூடிய 4 சந்தர்ப்பங்கள். முதலாவது, இவை இரண்டும் ஒன்றை ஒன்று முந்துதல். என்ன அப்படினால் பாப்பமே. கண்ணு முந்தும், நம்ம நிப்பாட்டி அத இல்லை, சத்தம் இருக்குன்னா ஒன்றை ஒன்று ஈயாக்க. முந்துதல். கண்ணை விட எது முந்தணும்? வாய் முந்தி கொண்டு போயிடும். வாய் முந்துரும். கண்ணால நீங்க பின்னுக்கு பாக்குறீங்க. இப்ப ஈயாக்கண்டு கண் பாக்குற நேரம் நஅபுதுவ வாய் ஓதினா எப்படி இருக்கும்? நீங்க எப்படி ஓதணுங்கிற ஐடியாவே எங்களுக்கு இல்லாம பேத்திடும். அந்த இடத்துல நாங்க பேத்துட்டு உண்மையாகவே மாட்டிக்கொள்வோம், பிளவிடுவோம். எப்படி ஓத என்று தெரியாம நாங்க கஷ்டப்பட்டு கொண்டு இருப்போம். இது முதலாவது விஷயம். எனவே எந்த ஒரு காரணம் கொண்டும் எங்கட கண்ணை, எங்கட வாய் முந்துதல் கூடாது, கூடாது, கூடவே கூடாது. இரண்டாவது, இரண்டுக்கும் இடையில் இடைவெளி நீடுதல். எது ரெண்டுக்கும் இடையில? கண்ணுக்கும் வாய்க்கும். உதாரணத்துக்கு பாருங்க, ஈயாக்க என்றதை நீங்க பார்த்து கொண்டு வாரீங்க, அப்படியே நஅபுதுக்கு வந்து ஈயாண்டு போறீங்க. அப்பதான் உங்களோட வாய் ஈயாக்கண்டு ஓத ஆரம்பிச்சுதென்றால் இந்த இடைப்பட்ட சொல்ல எப்படி ஓதணுங்கிறத உங்களோட மைண்ட் மறந்து பேத்திடும். ஏன்னா மிச்ச நேரம் பார்த்த உடனே கிட்ட வாய் பார்த்தா தான் எங்களுக்கு என்ன செய்யும்? சரியான முறையில் எங்களுக்கு ஞாபகம் நிற்கும், எங்களோட வாயால் அதை உச்சரிக்கிறதுக்கு. நாங்க டிலே ஆகினோம் என்றால், இரண்டுக்கும் இடையில கெப் கூடிச்சதென்றால் எங்களோட வாய் அதை என்ன மாதிரி உச்சரிச்சாலும் உச்சரிச்சுட்டு பேத்திடும். சரிப்பிழையெல்லாம் பார்க்க முடியாது. எனவே இரண்டுக்கும் இடையில எந்த ஒரு காரணம் கொண்டும் இடைவெளி மிச்சம் நீண்டு விடக்கூடாது, நெருக்கமாக போகணும். இது நாங்க சொல்லுவோம் எப்படினால், ஒரு மனிதனை எப்படி அவன் நிழல் பக்கத்தால போகுமோ அதே போல இந்த கண்ணால ஓதுறதுக்கு பக்கத்திலேயே அவனுடைய வாயினுடைய உச்சரிப்பும் பயணிக்கணும். இது இரண்டாவது விஷயம். மூணாவது, கண் வாசிப்பின் வேகத்திற்கு வாயிலான வாசிப்பு மாறுதல். முக்கியமான மூணாவது விஷயம். எப்படிக்கும் கண்ணால ஓதுற ஸ்பீடுக்கு நீங்க வாயால ஓத ஆரம்பிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? எங்க முட்டுவீங்க, எங்க மோதுவீங்க, எங்க கீழே புழுவீங்க, எங்க குர்ஆன் நிதானமா ஓடணும். என்ன ஒன்று விளங்கா போய்க்கிறோம். ஏன்னா கண் உண்மையிலே ஸ்பீடானது, நான் பார்த்துட்டேன், கண் ஸ்பீடானது. அப்போ அந்த ஸ்பீடுக்குள்ள நாங்கள் போயிட்டு விழுந்துட்டோம் என்றால் எங்களுக்கு அதுலேருந்து ரொம்ப கஷ்டம் எங்களோட ஓதலை சரி செய்யறது. சரியா? ரொம்ப கஷ்டம் எங்களோட ஓதலை ஓகே. சரியான அமைப்பு கொண்டு வர. ஆகவே நாங்கள் நிதானமாகிக்கணும். எங்கள்கிட்ட நிதானம்ங்கிறது ஸ்லோ அல்ல, நல்ல விளைக்கணும். நிதானமா ஓதுறது அர்த்தம் மிச்சமே ஸ்லோவா அப்படி ஸ்லோ ஆகுறதுல நிதானம். ஓதுற எங்கிட்ட அந்த கெட்டிக்காரத்தன்மை கோணும். நாங்க ஃபாஸ்டா தான் ஓதுவோம், ஆனா அந்தந்த விஷயங்கள் நாங்க ஃபாலோ பண்ணி கொள்ளணும் என்கிற விஷயத்துல இறுதியில ஓகேங்க சார். ரெண்டும் ஒரே இடத்துல சந்திக்கிறது. இது அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ ஈயாக்க என்ற கடைசி எழுதி தானே அதை நீங்க பாக்குறீங்க.
எது வரைக்கும் பாக்குறீங்க என்றால் வாயால உச்சரிச்சு கேண்டு வரும் வரைக்கும் அதையே பார்த்து கொண்டு என்ன நடக்கும். அடுத்த எழுத்து எதுங்கிறது எங்கட கண்ணுக்கு தெரியாது. நாங்க பார்க்கல, கவனிக்கல, நுணுக்கமாக பார்க்கல என்றால் அந்த எழுத்து எங்கட வாய் ஓதுறதுலயும் பிரச்சனை போடும். அந்த பிரச்சனை வடிவம் எப்படி விளங்கும் என்றால் வெளியால நீங்க இடையில திக்கி கொண்டு இருக்கிறீங்க, இடையில வந்து முட்டி மோதி கொண்டு குழம்பி கொண்டு இருக்கிறீங்க என்று காட்டும். இது திரும்பியும் சொல்றேன், உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத அறிமுகம் இல்லாத புதிய வசனங்கள்ல நீங்க பிராக்டிஸ் பண்ற நேரத்துல தான் இந்த இஷ்யூஸை நீங்க கரெக்ட் ஆகும். நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு பாடமா இந்த சூறா ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்றால் இந்த பிரச்சனை உங்களோட மைண்டுக்கு வராது. ஏன்டா உங்களுக்கு எல்லாமே தெரியுமே. ஓகே. அடுத்தடுத்த சொல் எதுன்னு தெரியும், அடுத்தடுத்த சொல் வசனம் எதுன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா புதுசா ஒரு வசனத்துக்கு நாங்க போயிட்டு விழுந்தோம் என்றால் அங்கதான் இது இப்படி வரக்கூடாது, இது இந்த மாதிரி வந்திக்கோணும் என்று சொல்லி நாங்க யோசனை செய்ய வேண்டிய தேவையாக அமையும். இப்ப நீங்க இதோட எங்கட குர்ஆனுடைய ஓதலுக்குரிய ஆயத்தமான விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நான் முடிச்சிட்டோம். முதலாவது உங்களுக்கு ஆரம்பித்தோம் குறியீடுகளுடைய பாடம். அதனைத் தொடர்ந்து நாங்க வந்தோம் எங்க வசனத்தினுடைய சொல்லுங்க பாப்போம். இறுதி முறையில் இறுதியில நிப்பாட்டு முறை. எட்டுகின்ற முறைகளுக்கு வந்தோம். அதுக்கு அப்புறமாக எங்க வந்தோம். நம்ம வந்து ஆ, அது வந்து ஆ. டவுட் இருக்கு, நம்ம தாமரைப்பூ நம்ம எப்படி இது பண்ணணும் இல்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் ஒரு தலைப்பு, அப்புறம் அதெல்லாம் உண்டு. ராகம் சட்டங்கள். அதெல்லாமே சேர்ந்துதான் வசனத்துல இறுதியில எப்படி நிப்பாட்டணுங்கிறத பார்த்த விஷயம். மூணாவது ஓகே டாபிக் ஓகே. என்ன அந்த அடுத்து ராகம் உச்சரிப்பு சட்டங்கள் வெரி பார்த்தோம். குட். எழுத்துக்களை எப்படியாவது நம்ம ராகம் நீட்டி எத்தனை மாத்திரை இந்த நீட்டணும். ராகம் என்ற கன்செப்டை முழுமையாக பேசினோம். அதனுடைய இறுதி வடிவம் எப்படி நாங்க குருவான சரளமாக ஓதுது. இப்ப எங்களுக்கு உச்சரிப்பு எல்லாம் ஒரு பக்கத்துக்கு வைத்தாலும் எங்களோட ஓதல் வந்து சரளமாக இடையில பேத்திட்டு முட்டி மோதாக போகா முட்டி மோதாமல் போகக்கூடியதாக எங்களோட ஓதல் அமையணும் என்கிறது முக்கியம். சரி, இதுக்கு பின்னால் நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க குர்ஆனுடைய எழுத்துக்களை டார்கெட் பண்ணி உங்களுக்கு கூடிய அடுத்த பாடத்தை நாங்க ஆரம்பிக்கிறது இருக்கிறோம். இந்த ஒர்க்கை நீங்க என்ன செய்ய மாட்டா கட்டாயம் ஆக குறைந்தது புதிய 15-20 வசனங்களையாவது இந்த அமைப்புல நீங்க செக் பண்ணி பார்க்கணும். ஏன் செக் பண்ணணும் என்றால் செக் இன்ஷா அல்லாஹ். சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விளங்கும் எனக்கு இதுலதான் பிரச்சனை இருக்குது, எனக்கு இதான் காரணம் நான் இடையில பேத்திட்டு முட்டி மோதுறதுக்கு என்கிறத நீங்க கெஸ் பண்ணணும். உங்களோட ஓதலை பார்த்து ஓகே எனக்கு முட்டி ஓகே. மோதுறது இதான் பிரச்சனை, இது இப்படி ஓதுறது பிழைங்கிறத நீங்க போயிட்டு அடையாளப்படுத்தி நீங்க எங்கிட்ட சொல்லணும். என்கிட்ட எந்த ரீசன் தான் நீக்கிறேன் எங்கிட்ட ஓதல்ல, எனக்கு இன்ஷா அல்லாஹ் இதை போக போக எனக்கு இதை செஞ்சு கொள்ள இயலுமாகும் என்ற ஐடியாவை நீங்க தரக்கூடியதா இருக்கணும். இதை தொடர்ந்து நாங்க என்ன செய்வோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் சார். வசன ரீதியான பயிற்றுவிப்புக்குள்ள நாங்க வருவோம். குர்ஆன வசனங்களாக ஓதுற பயிற்றுவிப்பு இதுல 13 சாப்டர் இருக்குது. அலிஃப் ஐன்ங்கிறது முதலாவது சாப்டர்ல ஸ்டார்ட் பண்ணி இறுதியாக கொயின் என்றத்துல முடிகிற 13 சாப்டர் இருக்கிற ஆறுதலாக அவசரம் இல்லாமல் நிதானமாக உங்களுடைய விஷயங்களை கவனத்துல உண்டு நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுக்கு பின்னால முழுமையாக கிளாஸ்ல ஓதுற பகுதிகள் எல்லாம் உங்கள்கிட்ட தான் கூடுதலாக இருக்கும். அப்ப இன்றைய பாடத்திலையும் உங்களோட ஹோம்ஒர்க் இன்ஷா அல்லாஹ். நீங்களே போயிட்டு தேட போற பாடம் தேடி அதுல ஃபுல்லா நீங்க உங்களை ஒரு 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 எக்ஸாம் பண்ணி எனக்கு இதான் பிரச்சனைங்கிறத அடையாளப்படுத்தி கொள்ளணுமா. ஓகே சார். ரொம்ப நாளா அந்த காசியா சூறா தான் ரொம்ப டவுட்டாவே இருந்துச்சு. எப்போ ஓதுனாலும் அது அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இப்ப தாமரைப்பூ தாவை எப்படி ஓதணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அது கிளியர் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். குட் மாஷா அல்லாஹ். அப்படிதான் சில விஷயங்கள் நாங்க படிச்சு கொண்டே நீங்க பிராக்டிஸ் பண்ண நேரம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அது வந்து கிளியர் ஆகிக்கொண்டே வரணும். பாரத இன்னைக்குள்ள லெசனில் கூட ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சு. எப்பவுமே கையை வச்சு நம்ம ஓதிட்டு இருப்போம். நீங்க கண்ணு வாய் சொல்றீங்க இல்லையா? கை வந்து ஸ்பீடா போயிட்டே இருக்கும், வாய் அங்கேயே தான் நிக்கும். அப்போ அதான் நம்ம எங்க உங்களோட ஓதணுங்கிறது கை விரல் நின்னுடுவோம். உங்களோட கை விரல் போகணும் உங்களோட கண்ணினுடைய ஸ்பீடோட தான். அதுதான் சார். நல்லா அந்த இது விளைவிக்கும். கூட எனக்கு இப்பதான் கிளியர் ஆயிருக்கு. இந்த இன்னைக்குடைய லெசன்ல அது கொஞ்சம் கிளியர் ஆயிருக்கு. அந்த நம்மளுடைய கை மிஸ்டேக் விரல் வந்து கிளியர் ஆயிருக்கு. அதான் அந்த கண்ணுன்னு சொல்றது கை விரலை தான். சில பேருக்கு கை விரல் வச்சு ஓதி பழக்கம், சில பேர் கண்ணால பார்த்தா நீ ஓதி பழக்கம். அந்த கை விரலை நீங்க வைக்கிறது உங்களோட கண்டை ஸ்பீட். அந்த ஸ்பீடை வந்து நீங்க
உங்களோட வாயால ஓதுற ஸ்பீடுக்கு கண்ட்ரோல் பண்ணினாத்தான், கட்டுப்படுத்தினால்தான் உங்களோட ஓதல் சரியாகும். நீ போய் செக் பண்ணி பாருங்க இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் சரி, இன்ஷா அல்லாஹ் சரி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பரக்கல்லாஹ் ஃபீக்.